அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாலமுருகன், ராஜராஜேஸ்வரி மருத்துவமனையில் மயக்க மருத்துவராக இருக்கேன். ஸ்பைனல் அனஸ்தீஷியா ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஃபியர் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பைனல் இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் பேக் பெயின் வருமா? பட்டு ஒரு அறிவியல் பூர்வமாக அது கரெக்டு கிடையாது. அதை ஒரு மித்துன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதுகுத்தண்டில் போடுற ஊசி அந்த நீடில் சைஸு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நம்ம முடி ஹேர் சைஸ் தான் இருக்கும். டிஸ்போசபிள் நீடில் அவ்வளோ குவாலிட்டியெல்லாம் இப்போ கிடைக்குது. அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று, போன் அந்த லெவலுக்கு நம்ம போக போகிறதே கிடையாது. இது நடுவில் ஒரு ஸ்பைனல் ஸ்பேஸில் ஒரு வித்தின் 30 செகண்ட்ஸ் to 1 minute அந்த மருந்தை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு வந்துடுறோம். ஸோ இதில் ஒரு நாள் பூரா ஒரு பின்னால் ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு பேக் பெயின் வர்றதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. அறிவியல் பூர்வமாக அது இந்த ஊசி போட்டால் பேக் பெயின் வருங்கிறது சரியான ஒரு இது கிடையாது. அதனால் அந்த பயம் தேவையில்லை. நம்ம முதுகுத்தண்டில் ஊசி போடாதவங்க, அறுவை சிகிச்சை பண்ணிக்காத ஒரு 10 பேர்கிட்ட கேட்டாலுமே ஒரு 5 பேர் எனக்கு பேக் பெயின் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதே அந்த இன்ஜெக்ஷன் ஸ்பைனல் கொடுத்துருக்கோம், அந்த இன்ஜெக்ஷன் போட்டவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அடுத்து அவங்களுக்கு எப்போ பேக் பெயின் வந்தாலும் இதனால் இருக்கலாங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மனசில் தோணுது. பட் நம்ம சயின்டிஃபிக்காக சொன்னோம்னா அது கிடையாது, கரெக்டு கிடையாது. அதனால் சேஃபாக நம்ம போட்டுக்கலாம். அது எந்த தயக்கமும் வேண்டியதில்லை. மொத்தத்திலேயே அனஸ்தீஷியா நல்லா ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிருக்கு. அனஸ்தீஷியா டெலிவர் பண்ணுற அந்த மெஷின், அனஸ்தீஷியா அப்பேரட்டஸ், அதெல்லாம் ஏறக்குறைய சிஸ்டம் கம்ப்யூட்டரைஸ்டு போல் ஆகிடுச்சு. ஒர்க் ஸ்டேஷன் சொல்கிறோம். அவ்வளோ துல்லியமாக மயக்க மருந்து கேஸ் ஆகட்டும், பாடியில் ஆக்சிஜன் லெவலை மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறதாகட்டும், எல்லாமே அவ்வளவு கிளியர் கட்டாக துல்லியமாக பண்ணுற அளவுக்கு மெஷின்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம அங்கே ராஜராஜேஸ்வரி ஹாஸ்பிட்டல்லாம் அந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ எல்லா மிஷினுமே நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மானிட்டரிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பேஷண்ட்டோட ஹார்ட் ஆகட்டும், பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகட்டும், கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே கண்டினியூஸாக நம்ம சர்ஜரி நடக்கிறப்போவும் அதுக்கப்புறமும் மானிட்டர் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால சர்ஜரி ஆகட்டும், அனஸ்தீஷியாவாகட்டும் ரொம்ப சேஃபான ஒரு விஷயந்தான். முன்ன காலத்தில் இருந்த மாதிரி ஒரு சர்ஜரி அனஸ்தீஷியான்னா அந்த பயப்பட தேவை கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு இப்போ அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. எல்லாமே சேஃபாக பண்ணிடலாம். எம்ஆர்ஐ ஸ்கேனெல்லாம் எடுக்கிறோம், குட்டி குழந்தைகள் எடுக்கிறோம், இல்லை அடல்ட் பேஷண்ட்டே இருக்காங்க, அவங்க கொஞ்சம் பிரெயின் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, வயலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி நான் சொன்ன பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு செடேஷன் கொடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேனோ சிடி ஸ்கேனோ எடுக்கிறதுக்கு மயக்க டாக்டர் சிடி ஸ்கேன் எங்களோட சர்வீஸ் அங்கேயும் யூஸ் ஆகுது. ஐசியூவில் மயக்க டாக்டர் சிக்கான பேஷண்ட்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சைக்காட்ரியில் பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு ஷாக் மாதிரி கொடுப்போம், இசிடின்னு சொல்லுவோம், எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி. ஷாக் கொடுத்து டிப்ரெஷன் அந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுறது இருக்குது. அதுக்கு அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கு சைக்காட்ரிக் அந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கும். முக்கியமாக இப்போ எமர்ஜிங் ஃபீல்டு பெயின் கிளினிக். ஸோ மற்ற மயக்க டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டரில் மாத்திரம் இல்லாமல் வெளியில் பெயின் கிளினிக்னு ஒன்று ஆரம்பித்து நாள்பட்ட பெயின், கேன்சர் பெயின் ஆகட்டும், இல்லை ஜாயின்ட் பெயின், தேய்மான பெயின், இதுக்கெல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கிற நரம்புகளை பிளாக் பண்ணுறது, பர்டிகுலராக இன்ஜெக்ஷன் போடுறது, அந்த மாதிரி எல்லாம் லேட்டஸ்டானது நிறைய மெத்தட்ஸ் வந்துருச்சு. நம்ம ராஜராஜேஸ்வரி ஹாஸ்பிட்டல்லையும் இப்போ ரீசெண்டாக மயக்க மருத்துவர் டீமு வச்சு பெயின் கிளினிக் இப்போ ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பெயின் தெரப்பி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் தியேட்டர் இல்லாமல் வெளிப்புற பகுதியிலையும் மயக்கவியல் ரோல் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். மயக்கவியல் சம்மந்தமாக அதோட பயன்பாடுகள் எப்படி, அதை மெத்தட்ஸ் எப்படி, அதோட காமனாக இருக்கிற பயம், இப்போது எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குது, அதெல்லாம் பற்றி ஓரளவு பேசியிருக்கோம். நன்றி, வணக்கம்.